அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வெளியான அதிரடி முடிவு. இலங்கையில் செலவிடப்பட்ட அமெரிக்க நிதி அரசாங்கத்தின் அதிரடி முடிவு. ஆயிரக்கணக்கில் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் வெளியான அதிரடி உத்தரவு. மிகவும் பலவீனமான ஆட்சியை முன்னெடுக்கும் அனுர சஜித் பகிரங்கம். அதானியின் வெளியேற்றம் இலங்கையை கைவிட்ட இந்தியா ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு. யாழில் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின் திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருகின்றது என இது தொடர்பில் தெரிய வருகின்றது. இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 பில்லியன் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்பொழுது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மைக்கால வரலாற்றில் உருவான மிகவும் பலவீனமான ஆட்சியே இன்று நாட்டில் காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் 10 பிரதான விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி தமது வேலை திட்டத்தை முன்வைத்துள்ளது. அவை மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்று நாடு பயணிக்கும் பாதை தெளிவாக தெரிகின்றது. வலுவான அரசுக்கு பதிலாக வரலாற்றில் மிகவும் தோன்றிய மிகவும் பலவீனமான அரசே இங்கு காணப்படுகின்றது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். நாட்டில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் வெளிப்படையான கொள்முதல் முறைகளின்படி இடம்பெற வேண்டும். முதலீட்டாளர்களை அரசு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கட்சிக்கொன்று எந்த உறுப்பினர்களும் இல்லாதே கடந்த 3 தேர்தல்களிலும் எமது கட்சி போட்டியிட்டது. அப்போது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்தனர். அவர்களில் 74 பேர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பதவி பறிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியினது அல்லது தொலைபேசி சின்னத்தினது பயணம் என்பது தற்காலிகமான பயணம் அல்ல, இது நெடுந்தூர பயணம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மேலும் சந்தையில் தற்பொழுது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன. அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தை வழங்க வேண்டும். உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமைக்கமைய அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்திற்குரியதாக தேவைக்கு போதாது. அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் 2 வாரங்களை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும். எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும். எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடத்தில் உண்டு. இவ்வாறானதொரு நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனம் இலங்கையில் பணத்தை எவ்வாறு செலவிட்டது என்பதை விசாரிக்க ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரதமரும் இந்த சர்வதேச அமைப்பிடமிருந்து பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட தெரிவுக்குழுவை அவசரமாக நியமிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறித்து ஒரு
தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதன்படி குழு நியமிக்கப்படுமா இல்லையா என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் இயங்கும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்களை விசாரிக்க ஒரு குழுவை நியமிக்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அண்மையில் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அத்தகைய தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டால் தனது கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவையும் வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் நிறுவனத்தின் பணம் இலங்கையில் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதை விசாரிக்க விசாரணை குழு நியமிக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பத்தி இந்து மயானத்தில் மனித பற்கள், எலும்புகள், மண்டையோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் ஆகியோர் நேற்றைய தினம் பார்வையிட்டனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தகன மேடை ஒன்றினை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினர் மயானத்தின் மேற்கு பக்கமாக கிடங்கு தோண்டிய போது மனித எலும்புகள் மீட்கப்பட்டன. இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டவர்களோ இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் எமது கட்சியின் உறுப்பினரான கிருபா இந்த மயானத்தின் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராகவும் காணப்படுகின்றார். அந்த வகையில் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அவருக்கு நாங்கள் தெரிவித்துள்ளோம். பிரதேசமானது அன்னளவாக 600 தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகின்றது. கிருஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலில் இந்த செம்மணி சம்பவங்கள் அம்பலமாகின்றன. அந்த வகையில் அவர் 10 இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் 2 இடங்களில் மாத்திரமே தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுகின்றது. இந்த மயானத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை இராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டு காணப்பட்டது. அங்கு இறந்தவர்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டால் தற்போது உள்ள தகன மேடைக்கு கிழக்கு புறமாகத்தான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பேணப்பட்டு வந்த ஆவணங்களிலிருந்து பெறப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் இந்த மயானத்தில் தற்பொழுது புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் எவரும் புதைக்கப்படவில்லை. ஆகவே இந்த மனித புதைக்குழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமான ஒன்றாகும். செம்மணி படுகொலைகளின் தகவல்கள் அம்பலமாக்கிய நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவுறாத நிலையில்தான் இந்த புதைகுழியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் எலான் மஸ்கின் பரிந்துரைகளின்படி 10,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கான அதிரடி உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதில் ஒன்றுதான் பெடரல் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் உத்தரவு. அமெரிக்க அரசாங்க துறைகளில் மொத்தம் 2 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் பலர் செயல்திறனற்றவர்கள் என்றும் தனக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றும் கூறி ஆட்குறைப்பு செய்யப்போவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது 9,500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.